வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம அன்னோன் பேஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த ப்ராப்ளமோட ஃபார்முலா தான் இந்த ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷனுக்கு உதவுது. சம்மேஷன் டி இன்ட்டு பேஸு பவர் பிளேஸ் வேல்யூ, அதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம இந்த ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷனை பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். 12/8, அதாவது 12/8 வந்து ஆக்டலு, அது வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணோம். அதாவது எக்ஸு பேஸ் 10, இது வந்து நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனா டெசிமலாக ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளேஸ் வேல்யூ செட் பண்ணுங்கள். ப்ளேஸ் வேல்யூ நான் சொல்லியிருக்கேன், எப்பவுமே ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு உங்களுக்கு ப்ளேஸ் வேல்யூ அரேஞ்ச் ஆகும். அப்படி பார்த்தோன்னா இப்போ 12னால் 2 வந்து 0 பிளேஸு, அப்புறம் 1 வந்து ஃபஸ்ட்டு பிளேஸு. அந்தமாரி ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு 0 1 டாசன் ஆகுது. நம்மளோட பேஸ் வேல்யூ வந்து இப்போ 8. இப்போ அதனால் இப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 8 பேஸ் 8 இன்ட்டு பவர் பேஸ் பவர் பிளேஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ வந்து 0 ப்ளஸ்ஸு 1, அதாவது அடுத்த டிஜிட்டு 1 இன்ட்டு 8 பவர் 1. இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எனிதிங் பவர் 0 வந்து 1, 2 + 8 வந்து ஈக்குவல் டு 10, 10/10. இதுதான் அந்த ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன். டெசிமல் நம்பர் இதுதான் 10/10. இப்போ இது ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான டெக்னிக் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ பேஸ் வேல்யூ வந்து ஹையாக இருந்ததுன்னா, அதாவது இப்போ வந்து இதில் வந்து பேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8, இந்த 8 இருந்துட்டு நீங்கள் வந்து டெசிமலோட பேஸ் வேல்யூ வந்து 10. 8 ஆக்டல்லேருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணும்போது பேஸ் வேல்யூ கம்மியிலேருந்து அதிகத்துக்கு போகுது. அந்தமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து எப்படி வரும்னா, ஆன்சர் வந்து கம்மி நம்பர் தான் வரும். இப்போ அதே இது உங்களோட பேஸ் வேல்யூ வந்து அதிகமாக இருந்துட்டு அந்த இன்னொரு பேஸ் வேல்யூ கன்வெர்ட் பண்ண போகிற பேஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருந்ததுன்னா உங்களோட ஆன்சர் எப்படி வரும்னா அதிகமாக இருக்கும். இப்போ இதிலே பார்க்கலாம். இப்போ ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன், அதாவது 8லேருந்து 10க்கு போகுது கன்வர்ஷன். அதனால உங்களோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10/10. அதனால தான் இது ஆன்சருக்கு அந்த கொஸ்டினோட இது ஆன்சர் கம்மியாக இருக்குது. இப்போ 12/10 8ஓட இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 10/10. இது வந்து கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல்யூ 10. இதுதான் இந்த ஒரு ஷார்ட்கட்டு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது நடுவில் பாயிண்ட் வச்சு வந்ததுன்னா எப்படி போடுறது, ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன் எப்படி பண்ணுறது, நம்ம நடுவில் பாயிண்ட் வச்சு வந்தா அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ 12/8/10 இது எப்படி நம்ம டெசிமல் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்குறோம். x/10. இப்போ வந்து இப்போ அதே தான். இப்போ வந்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல, பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற நம்பர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதாவது பாயிண்ட்டுக்கு அடுத்த நம்பர்லேருந்து, இப்போ பாயிண்ட்டு இதில் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு 10 இருக்குது. அந்த 1லேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிடணும். அதாவது பிளேஸ் அலோகேஷன் எப்படி இருக்கணும்னா -1 -2 -3 அப்படியே கொண்டு போகணும். இதே இது பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் எப்படி அலோகேட் பண்ணோன்னா பிளேஸு ஆர்டினரியாக நான் சொன்ன மாதிரி தான் 0 1 2 3. அதாவது பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் அலோகேட் ஆகிற நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் அலோகேட் ஆகிற நம்பர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் அந்த பிளேஸ் வேல்யூ. இந்தமாதிரி அலோகேட் பண்ணி அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். இப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது எப்படி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 0 ஃபஸ்ட்டு இருக்குது. 0 இன்ட்டு 8, அதாவது பேஸ் வேல்யூ பவர் -2, அந்த பிளேஸ் வேல்யூ வந்து -2 ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு 8 பவர் -1, அதை பிளேஸ் வேல்யூ -1னால -1. அப்புறம் ப்ளஸ்ஸு அதேமாரி 2 இன்ட்டு 8/0 ப்ளஸ் 1 இன்ட்டு 8/1. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்போ 1/8 வரும். அந்த 1 இன்ட்டு 8/-1 இருக்குல்ல, அதில் வந்து 1/8 வருது. 1/8 வந்து நீங்கள் கரெக்டான ஈக்குவலன்ட்டு பார்த்தீங்கன்னா 0.12 வரும். இந்த 0.12 ப்ளஸ் 2 + 8 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 10.12/10. இதுதான் ஆன்சர் வருது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு லோவர் பேஸ்லேருந்து ஹையர் பேஸ் கன்வெர்ட் ஆகும்போது அந்த ஆன்சர் வந்து அந்த கொஸ்டினோட உங்களுக்கு ஆன்சர் கம்மியாக இருக்கும். அந்த ஆக்டல் பாருங்கள் 12.10. இப்போ இதே இது நம்மளுக்கு கிடச்ச எக்ஸா டெசிமலு ஆன்சர் வந்து 10.12. இதுதான் பார்த்தீங்களா அந்த ட்ரிக்கு. உங்களுக்கு எல்லாமே உங்கள் ட்ரிக்கோட படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல நினச்சேன், ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் கேட்கலாம். இதேமாரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.